எனக்கு பல மிரட்டல்கள் கூட வந்திருக்கு. இந்த மாரி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கும்போது, ஓகே. இந்த ஒரு 11 டூ 11க்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கும்போது என்ன கூப்பிட்டு, "அது பண்ணாதீங்க. ஆ, ஆ. அது ஒரு பெரிய அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு" சொன்னது. இன்னொரு இஷ்யூக்கு வந்து ஒருத்தர் மூலமா, என்னோட நண்பர் மூலமா வந்து, அ "அவருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. மாசம் ஏதாவது பண்ணிறலாம். இத பத்தி பேச வேண்டாம்னு சொல்லுன்னு" சொன்னதும். ம், ம். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் எனக்கு அப்படி வந்திருக்கு. ஓகே. இப்படி உங்களுக்கும் பேசியிருக்காங்க. பேரம் பேசியிருக்காங்க. ஆமாமாமா. ஓகே. நான் அத என்னோட ஸ்டேஜ்ல கூட சொன்னேன். ம். இதன் வாயிலா தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு தடவ அப்படி யாராவது பேரம் பேசுற மாரி என்கிட்ட வராதீங்க. வந்தீங்கன்னா அத ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால போட்டு விட்டுருவேன். அப்புறம் ம். மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த மாரி நான் வந்து எப்படின்னா, இப்படி ஒரு குதிரைக்கு லாடம் கட்டுன மாரி. இப்படித்தான் நான் போயிட்டே இருக்கேன். நான் எங்கே, எது, யாரு, என்ன அதெல்லாம் பார்க்கறதில்ல. என்னால இந்த மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட மூலமா இந்த மக்களுக்கு என்ன பண்ண முடியுமோ, அத மட்டும் தான் நான் சிந்திச்சுட்டு இருக்கேன். ம், ம். தேவையில்லாத எதையுமே நான் பார்க்கவும் மாட்டேன், சிந்திக்கவும் மாட்டேன். நெறைய பேர் இந்த கமெண்ட்லாம் கூட பார்ப்பேன். சாரி கமெண்ட்லாம் கூட போடுவாங்கன்னு சொல்றத கேட்பேன். ஆனா அத கூட நான் போய் பார்க்க மாட்டேன். ம், ம், ம். ஏன் பார்த்துட்டு அத? அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? பாராட்டுனாலும் சரி, திட்டினாலும் சரி, அத ஏன் போய் அத கவனிச்சுட்டு? சரி. செய்யாத செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற